ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்துட்டிங்களா? இது தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான காஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். நம்ம தேங்காய் பால்லையே சாதம் இது பண்ணுறப்ப தேங்காய் எண்ணெய் அதில் இது பண்ணி வரும். ஸோ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. இன்னும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். க்ளோஸாக பார்க்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக ஆகிட்டுருக்கு வெங்காயம். இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வரும். பொன்னிறமாக வரப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், வதங்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், அரிசி இதில் இருந்த கொஞ்சம் தண்ணி கூட இதாகி நல்லா அரிசியை நல்லா இதோடு கலந்து விட்டாச்சு. தண்ணிலாம் ட்ரை ஆகி நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு மசாலாவோட. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளிக்கு போட்டிருக்கோம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் பால். அதை வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அப்படி தேங்காய் பால் பத்தலைன்னு சொன்னாக்கா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இந்த டம்ளரில் தான் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ 4 டம்ளர் 1க்கு 2ன்ற இதில் 4 டம்ளர் பால். நாலு டம்ளர் பால் ஊற்றிட்டேன். பால் பாருங்கள் ஊற்றியாச்சு. தேங்காய் பால் ஊற்றி சாதமும் உப்பும் போட்டாச்சு. நீங்கள் இப்போ கொஞ்சம் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. நான் வந்து 3 பச்சை மிளகா தான் போட்டேன் காரத்துக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 கூட போட்டுக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் ஒரு 2 விசில் வந்தோன்னே அப்புறமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்காய் பால் சாதம் எப்படி மேலே பாருங்கள், நல்லா அப்படியே எண்ணெய் மிதந்துட்டுருக்கு. அதுக்கு தான் எண்ணெய் வந்து கம்மியாக ஆட் பண்ணணும்னு சொன்னேன் முதலையே. பாருங்கள், இப்படி போலன்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் பாருங்கள், தண்ணி திட்டமாக வச்சா கரெக்டாக இந்த மாதிரி வரும், இல்லைன்னா குழன்னு ஆகிடும். பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து வெஜ் குருமா நல்லாயிருக்கும். நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம்.